திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட் ஆப். இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து வகையான பொருட்களும் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஆர்டர் பண்ணால் மிக விரைவாக உங்கள் வீட்டுகளுக்கு வந்து டெலிவரி பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கடைகளில் வாங்குறதுக்கும் இந்த ஆப்பில் வாங்குறதுக்கு வித்தியாசம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைஸ் ரொம்ப குறைவாக இருக்கும். அதே நேரத்தில் குவாலிட்டியும் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். இந்த ஆப்போட லிங்க்கு ப்ளே ஸ்டோர்லேயும் அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு. டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற இந்த ஆப்போட லிங்க்கை கிளிக் பண்ணி இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி உங்கள் வீட்டுக்கு தேவையான பொருளை உடனே ஆர்டர் பண்ணுங்கள். மார்க்கெட்டிங் பிளான்ஸ் அப்படிங்கிறது ஒன்று தான். இதில் வந்து ஒரு 3 விதமாக கொடுத்துருக்காங்க. ஏ, பி, சின்னு நான் வச்சுருக்கேன். ஏ வந்து மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ், பி வந்து இண்டிவிஜுவல் மார்க்கெட்டர், சி வந்துட்டு மார்க்கெட்டிங் அசோசியேட் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதை வந்து டீட்டெயிலாக என்ன அப்படிங்கிறத உள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ். நீங்கள் முதல்ல ஜாயின் பண்ணி உள்ளே வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் அப்படிங்கிற பிளான்குள்ளே தான் வருவீங்க. இதில் ஜாயின் பண்ணுறதுக்கு எந்த ஒரு ஃபீஸுமே கிடையாது. முழுக்க ஃப்ரீ ஜாயினிங் தான். இதில் வந்து உங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு டாஸ்க் கொடுப்பாங்க. அந்த டாஸ்க் வந்து வீக்லி 7 டேஸ்மே இருக்கும். ஒரு டாஸ்க்குக்கு வந்து 5 ரூபாய் கொடுப்பாங்க. 1 மந்த்துக்கு உங்களால் 150 வந்து ஃப்ரீயாகவே ஏர்ன் பண்ணிக்க முடியும். இந்த டாஸ்க் உங்களால் பண்ணுறதுக்கு வந்து டூரேஷன் எவ்வளோ எடுக்கும்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 7 to 10 மினிட்ஸ் தான் எடுக்கும். அதுக்குள்ளேயுமே வந்து டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணிடலாம். நீங்கள் 500 ரீச் ஆனதுமே நீங்கள் அதை வித்ட்ரால் பண்ணியும் எடுத்துக்கலாம். ஒருவேளை நீங்கள் வந்து உங்களுக்கு கீழே யாராவது ஜாயின் பண்ணி வர்றீங்க அப்படின்னா அவங்களுமே மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் அப்படிங்கிற பிளான்குள்ளே தான் வருவாங்க. நீங்கள் ரெஃபர் பண்ணனால உங்களுக்கு ரெஃபரல் இன்கம்மாக 1000 ரூபியுமே ஆட் பண்ணிடுவாங்க. ஒருவேளை நீங்கள் வந்து இதை விட அதிகமாக ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட இதை வந்துட்டு நீங்கள் அப்கிரேட் பண்ணியே ஆகணும். அந்த அப்கிரேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ்ல இருந்து பி இண்டிவிஜுவல் மார்க்கெட்டருக்கு நீங்கள் மாறணும். அதுக்கு வந்து 5999 பே பண்ணி எஜுகெஸ்ட்ல வந்து ஒரு கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பி அதாவது இண்டிவிஜுவல் மார்க்கெட்டருக்கு நீங்கள் மாறிடுவீங்க. இப்போ அதை பற்றின டீட்டெயிலான வீடியோ பார்க்கலாம். இப்போ நீங்கள் இண்டிவிஜுவல் மார்க்கெட்டராக மாறினதுக்கப்புறம் சேம் உங்களுக்கு அதே மாதிரி தான் ஒரு நாளைக்கு ஒரு டாஸ்க் தான் கொடுப்பாங்க. வீக்லி 7 டாஸ்க் இருக்கும். ஒரு டாஸ்க்குக்கான அமௌண்ட் வந்து 50 ரூபி கொடுப்பாங்க. உங்களால் 1 மந்த்துக்கு 1500 வந்து ஏர்ன் பண்ண முடியும். சேம் அதே மாதிரி தான் டாஸ்க்குக்கான டூரேஷன் வந்து 7 to 10 மினிட்ஸ் தான் இருக்கும். இதில் வந்து வித்ட்ராவல் லிமிட் எவ்வளோ வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1500. நீங்கள் வந்து 1500 ரீச் ஆனதுமே நீங்கள் வந்து வித்ட்ராவல் பண்ணி எடுத்துக்கலாம். எப்போ நீங்கள் மார்க்கெட்டிங் அசோசியேட்டராக மாறுவீங்க அப்படின்னா நீங்கள் 5999 பே பண்ணி இண்டிவிஜுவல் மார்க்கெட்டராக மாறி உங்களுக்கு கீழே ஒருத்தர் ஜாயின் பண்ணி அவரும் 5999 பே பண்ணி இண்டிவிஜுவல் மார்க்கெட்டராக மாறியிருந்தாரு அப்படின்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட்டிங் அசோசியேட்டராக மாறிடுவீங்க. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் எந்த ஒரு பேமெண்ட்டுமே பண்ண தேவையில்லை. இதை பற்றின டீட்டெயில் வீடியோ பார்க்கலாம். இப்போ நீங்கள் மார்க்கெட்டிங் அசோசியேட்டாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சேம் அதே மாதிரி தான் டெய்லி வந்து ஒரு டாஸ்க் கொடுப்பாங்க. வீக்லி வந்து உங்களுக்கு 7 டாஸ்க் இருக்கும். ஒரு டாஸ்க்குக்கான அமௌண்ட் வந்து 50 ரூபி கொடுப்பாங்க. உங்களால் மந்த்லி வந்து 1500 வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். டாஸ்கோட டூரேஷன் சேம் 7 to 10 மினிட்ஸாக தான் இருக்கும். ஆனால் இதில் வந்து வித்ட்ராவல் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெஃபர் பண்ண அமௌண்ட்டாக இருந்துச்சுன்னா 1000 ரூபி இருந்தாலே நீங்கள் வந்து வித்ட்ராவல் பண்ணி எடுத்துக்கலாம். 24 ஹவர்ஸில் கிரெடிட் பண்ணிடுவாங்க. டாஸ்க் அமௌண்ட்டும் இன்ட்ரோ கமிஷனும் வந்துட்டு நீங்கள் 1500 இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து வித்ட்ராவல் கொடுக்க முடியும். அந்த இன்ட்ரோ கமிஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் வந்து இண்டிவிஜுவல் மார்க்கெட்டர் அப்படி இல்லாட்டினா மார்க்கெட்டிங் அசோசியேட்டாக இருக்கீங்க. உங்களுக்கு கீழே ஜாயின் பண்ணவங்க மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ்ல இருந்து 5999 பே பண்ணி இண்டிவிஜுவல் மார்க்கெட்டராக மாறிட்டாரு அப்படின்னா அவங்க ஏர்ன் பண்ணுற டாஸ்க் அமௌண்ட்ல இருந்து உங்களுக்கு 20% வந்து இன்ட்ரோ கமிஷனாக உங்களோட வாலெட்டில் வந்து ஆட் பண்ணிடுவாங்க. ஒருவேளை உங்களுக்கு கீழே இருக்க டவுன்லைனர் வந்து 5999 பே பண்ணி இண்டிவிஜுவல் மார்க்கெட்டராக மாறி நீங்கள் வந்து மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ்ல இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இன்ட்ரோ கமிஷன் வராது. உங்களுக்கு இன்ட்ரோ கமிஷன் வரணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அப்கிரேட் ஆகிருக்கணும். அப்படின்னா தான் உங்களுக்கு கீழே இருக்கவங்க ஒர்க் பண்ணாலும் உங்களுக்கு வந்து அதுலேருந்து இன்ட்ரோ கமிஷன் வரும். கண்டிஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். நீங்கள் வந்து 5 டேஸ் கண்டினியூவாக ஒர்க் பண்ணாமல் விட்டீங்க அப்படின்னா உங்களோட ஐடி வந்து டெர்மினேட் ஆகிடும். உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டும் பேன் கார்டும் வச்சு மறுபடியும் உங்களால் எஸ்பிஓவில் ஜாயின் பண்ணவே முடியாது. இதுக்கு வந்து ஜாயின் பண்ணோம் அப்படின்னா 18+ ஏஜாக இருக்கணும். 5999 பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களால் லைஃப் டைம் வந்து எஸ்பிஓவில் ஒர்க் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் எஜுகஸ்டில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற கோர்ஸை பேசிக் அண்ட் மீடியம் லெவல் வரைக்குமே கற்றுக்க முடியும். 6000 ரிவார்ட் பாயிண்ட் வந்து உங்களுக்கு பைமோட் ஆப்பில் ஆட் பண்ணிடுவாங்க. அதை நீங்கள் பர்ச்சேஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம்.
ரீபர்ச்சேஸ் டீடைல்ஸ் அப்படின்னா, நீங்க இந்த பிளான்ல இருந்து 20,000 ஏர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அகைன் அந்த பீரியட்ல எஸ்பிஓல என்ன ரெக்கமெண்ட் பண்றாங்களோ, அத சேம் வேல்யூ 5,999க்கு நீங்க அகைன் வந்து பர்ச்சேஸ் பண்ற மாதிரி இருக்கும். பண்ணா மட்டும் தான் நீங்க வந்து கன்டினியூவா ஒர்க் பண்ண முடியும். இன்னும் டீட்டெயிலான வீடியோ வேணும் அப்படின்னா, நீங்க கண்டிப்பா வந்து YouTubeலயுமே அவங்களோட அஃபிஷியல் வந்து சேனல் இருக்கு. நீங்க செக் பண்ணி பாருங்க. வேற டீட்டெயில் வேணும்னாலும் எனக்கு WhatsAppல வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்ப நீங்க இந்த பிளான்ல ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா, இங்க உங்களுக்கு என்ன வேலை குடுப்பாங்க அப்படிங்கிறத டீட்டெயிலா வந்து நம்ம பாத்தரலாம். ஃபர்ஸ்ட் வந்து எஸ்பிஓட போர்ட்டல் பேஜ லாகின் பண்ணி உள்ள போனீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த மாரி தான் ஷோ ஆகும். அதுல கீழ வந்தீங்க அப்படின்னா, ட்ரெய்னிங் டாஸ்க் அப்படின்னு குடுத்திருப்பாங்க. அதுல வந்து டுடே டாஸ்க் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணீங்கன்னா, இன்னைக்கான டாஸ்க் என்ன அப்படிங்கிறத நம்மளால பாத்துக்க முடியும். அதுல வந்து டவுன்லோட் இமேஜ வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கிட்டு, கீழ ஸ்க்ரோல் பண்ணோம் அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு ஹேஷ்டேக் குடுத்திருப்பாங்க. அத வந்து நம்ம காப்பி பண்ணி எடுத்துக்கணும். இதுக்கப்புறம் நீங்க Instagramல டாஸ்க் பண்ணீங்கன்னா, Instagram ஓப்பன் பண்ணிக்கங்க. அப்படி இல்லாட்டினா Facebook ஓப்பன் பண்ணிக்கங்க. நான் வந்து Facebookல தான் போடுறேன். இதுல வந்து என்னோட ரிவ்யூவ வந்து நானு டைப் பண்ணிட்டு, அது கீழயே காப்பி பண்ணத வந்து பேஸ்ட் பண்ணிக்கிட்டேன். முக்கியமா வந்து இதுல ஃப்ரெண்ட்ஸ்ல இருக்கவே கூடாது. பப்ளிக்ல வச்சு தான் போஸ்ட் போடணும். இத ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு, இதனோட லிங்க்கையும் வந்து காப்பி பண்ணிட்டு, அகைன் நம்ம வந்து போர்ட்டல் பேஜ லாகின் பண்ணி, டுடே டாஸ்க்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, இந்த மாதிரி உங்களுக்கு 2 செகண்ட்ஸ் 2 மினிட்ஸ் வந்து உங்களுக்கு ஓடும். ஓடி முடிஞ்சதுமே இந்த மாரி தான் ஷோ ஆகும். இதுல வந்து நீங்க எந்த சோசியல் மீடியால பண்ணீங்க அப்படின்னு செலக்ட் பண்ணிட்டு, லிங்க்கையும் பேஸ்ட் பண்ணிட்டு, எடுத்த ஸ்கிரீன்ஷாட்டையும் பேஸ்ட் பண்ணி சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா, டாஸ்க் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ இப்படிதான் நம்ம வந்து டாஸ்க் பண்ணணும். உங்களுக்கு ஒர்க்குமே இந்த மாரி தான் குடுப்பாங்க. ஸோ இதுதான் நம்மளோட டெய்லி டாஸ்க்காவே இருக்கும். சில சமயங்கள்ல கொஞ்சம் டாஸ்க் வந்து சேஞ்ச் ஆகவும் வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, மறக்காம என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்.